ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏறு தழுவுதலும் ஜல்லிக்கட்டும் ஒன்றா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அது மட்டும் அல்லாது தமிழ்நாட்டின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு பல இடங்களில் தமிழ்நாட்டிலே பல விதமாக கொண்டாடப்படுது. அதை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். அதுலேயும் பல வகைகள் இருக்குது. அதையும் விரிவாக நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். இது மொபைல் ஆப். இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் மளிகை பொருட்கள் வாங்கிறதுக்கான பெஸ்ட்டான ஆப். இது மிகவும் குறைந்த விலையில் கிடைக்குது. இந்த ஆப்போட லிங்க் நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. ஜல்லிக்கட்டு அப்படின்ற பெயர் காரணத்தை நம்ம பார்ப்போம். அந்த ஜல்லிக்கட்டுன்ற பெயர் எதனால் வந்துச்சுன்னு நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஜல்லி அப்படின்ற சொல் எதை குறிக்குதுன்னா, விழா காலங்களில் மாட்டின் கழுத்தில் கட்டப்படுற ஒரு மணியின் பெயர் தான் ஜல்லின்னு கருதப்படுது. அப்படிப்பட்ட அந்த ஜல்லின்ற பொருள் புளியங்கொம்பினால் புளியம் மரத்தோட அந்த கொம்புனால் அந்த வளையம் போல் அமைச்சு அதை மாட்டின் கழுத்தில் கட்டுற வழக்கம் இன்றளவும் நடைமுறையில் இருக்குது. அதே போன்று 50 ஆண்டுகளுக்கு முன்பு புழக்கத்தில் இருந்தது ஜல்லிக்காசு அப்படின்ற ஒரு அன்றைய காலகட்டத்தோட ரூபாய் காசுகளை மாட்டினுடைய கொம்பில் கட்டி விடுற வழக்கமும் இருந்திருக்கு. அதனாலேயும் ஜல்லிக்கட்டு அப்படின்ற பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது. அப்படி மாட்டின் கொம்பில் கட்டி விடப்படுகின்ற பணம் அந்த மாட்டை அணையும் வீரருக்கு சொந்தமாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட வீரனின் வெற்றி எப்படி கணக்கிடப்படுதுன்னா, தற்போது இருக்கிற காலத்தில் களத்தில் இருக்கும் வீரர்கள் வாடிவாசலை விட்டு வெளியே வருகின்ற எருதின் திமிலை பற்றி கொண்டு சில அடி தூரங்கள் சென்று விட்டால் அந்த வீரன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. அந்த பண முடிப்பு அவர்களுக்கு சொந்தமாகப்படுகிறது. இதுவே வீரன் வெற்றி என கருதப்படுகிறது. சரியான பெயர் காரணங்கள் வேறு எதுவும் இல்லாததுனால ஜல்லிக்கட்டு அப்படின்றது இதற்கு பொருந்தும்ன்றதுனால இந்த பெயரே காலங்காலமாக வழக்கத்தில் இருந்துட்டு வருது. இதவே அறிஞர்களும் ஏற்றுக்கிட்டாங்க. தமிழர்களோட வீர விளையாட்டில் இதுவும் ஒன்று, ஜல்லிக்கட்டும் ஒன்று. ஜல்லிக்கட்டு தற்போது விளையாடப்படும் வடிவத்தில் மாட்டை பிடித்து விளையாடும் ஏறு தழுவுதல் சங்க இலக்கியத்திலும் பல இடங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றான கலித்தொகையில் முல்லைக்கலியில் 103வது பாடலில் ஏறு தழுவுதலை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இது சங்ககாலம் தொட்டே ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு போன்ற விளையாட்டுகள் தமிழ்நாட்டில் பரவலாக இருக்குது அப்படின்றதுக்கு அறிஞ்சிக்கக்கூடிய ஒரு சான்றாக இது விளங்குது. அதன் பின்பு ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டோட வகைகளை பார்க்கலாம். வேலி ஜல்லிக்கட்டு 1, வாடிவாசல் ஜல்லிக்கட்டு 2. இது பொதுவாக மதுரையில் அலங்காநல்லூர் போன்ற இடங்களில் வாடிவாசல் ஜல்லிக்கட்டு பரவலாக செஞ்சுட்டு வராங்க. மற்றொரு வகை வடம் ஜல்லிக்கட்டு. இது வடார்காடு மாவட்டங்களில் பல இடங்களில் நடத்தப்படுது. அது ஜல்லிக்கட்டு எனவும் எருது விடும் திருவிழா எனவும் பெரும்பாலும் கொண்டாடப்பட்டு வருது. இன்னொரு வகை மஞ்சு விரட்டு அப்படின்ற பெயரிலும் வீர விளையாட்டுகள் நடத்தப்படுகிறது. இது வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள் பெரும்பாலும் மஞ்சு விரட்டு, எருதுகட்டு போன்ற விழாக்கள் நடத்தப்பட்டு வருது. இது அந்த மக்களால் பெரும்பாலும் வரவேற்கப்படுகின்ற, அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு நிகழ்வு எருதுகட்டு இருக்குது வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில். மிகவும் புகழ்பெற்ற ஒரு வீர விளையாட்டாக கருதப்படுகிறது. எருதுகட்டில் மாட்டுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. ஜல்லிக்கட்டில் மாட்டுக்கு காளைகள் மற்றும் வீரர்களுக்கும் சேர்ந்தே பரிசுகள் வழங்கப்படுகிறது. இந்த ஜல்லிக்கட்டுன்ற இந்த வீர விளையாட்டு தெய்வங்களோடும் தொடர்புபடுத்தி பார்க்குறாங்க தமிழர்கள். அது எப்படின்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு போன்ற காளைகள் தொடர்பான விளையாட்டு நிகழ்வுகள் அனைத்துமே அந்தந்த ஊர்களுக்கு உரிய தெய்வங்களோடு தொடர்புடையதாகவே தான் கருதப்படுது. அந்தந்த ஊர்களில் கொண்டாடப்படுகின்ற ஜல்லிக்கட்டு, மாடு தழுவுதல் போட்டிகள் அந்தந்த தெய்வங்கள், அவர்கள் பின்பற்றும் தெய்வங்கள் கோயில்களுக்கு அருகாமையில் கோயிலின் திடலில் தான் நடத்தப்பட்டு வருதுன்றது காலங்காலமாக பின்பற்றப்பட்டு வருது தமிழ்நாட்டில். அப்படி ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு அந்தந்த ஊரை சார்ந்த மக்கள் ஊர் முழுக்க தண்டல் வசூலிக்கப்பட்டு ஊர் முழுக்க மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நடத்தப்பட்டு வருவது தான் ஜல்லிக்கட்டு. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்று சேர்கிறாங்க.
பழங்காலத்தில் இது போன்ற விழாக்கள் வந்து நடத்தப்படுவதற்காக ஊரில் இருக்கும் தெய்வங்களுக்கு வந்து தெய்வ வழிபாடு நடத்தி அதரிடம் வந்து அனுமதி பெற்று தான் இது போன்ற விழாக்கள் வந்து நடத்தப்பட்டது. தற்போதும் வந்து அந்த பழைய முறையே பின்பற்றப்பட்டு வருகிறது அப்படிப்பட்ட விழாக்கள் நடத்துவதற்காக. இருந்த போதிலும் ஆராய்ச்சியாளர்களால் கருதப்படுவது என்னென்னா, சங்க காலத்தில் நடந்த ஏறு தழுவுதலும் தற்போது நடைபெறும் ஜல்லிக்கட்டும் வந்து தொடர்பு ஓரளவுக்கு இருக்குன்னு தான் சொல்லப்பட்டு வருது. அலங்காநல்லூரை பொறுத்தவரையில் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே காலரா பரவிய போது அந்த ஊர் பூசாரிக்கு அருள் வந்து கிராமத்தில் மாடு பிடிக்கும் விளையாட்டு நடத்துங்கள், உள்ளூர்காரர்களையும் காப்பாற்றுகின்றது என கூறியதாகவும் அதன் காரணமாகவே அங்கு இந்த விழா நடத்தப்பட்டதாகவும் ஒரு கதை வந்து கூறப்பட்டு வருது. இதற்கு வந்து சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, அந்த ஏறு தழுவுதல் செய்யக்கூடிய மாடுகளோட திமில்கள் மற்றும் கொம்புகள் வந்து மஞ்சள் பூசி அலங்காரம் செய்வது வந்து வழக்கத்தில் இருந்திருக்கு. அது கிருமி நாசினியாக இருக்கிறதுனால அதனோட விளையாடும்போது மக்களுக்கும் வந்து அந்த கிருமி நாசினி வந்து செயல்பட்டு பல நோய்கள் நீங்கும் அப்படின்றதும் ஒரு கருத்து வந்து பரவலாக பேசப்பட்டு வருது. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. மறுக்க முடியாத தமிழ் அடையாளங்களில் ஒன்று தான் ஜல்லிக்கட்டுன்னு கருதப்படுது. அந்த தலைப்பில் நம்ம விரிவாக பார்க்கலாம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கமிட்டியின் தலைவர் ரகுபதியிடம் கேட்டபோது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரகுபதியோட விளக்கம் வந்து, நீண்ட காலமாக நடந்த ஜல்லிக்கட்டு 20 நூற்றாண்டின் மத்தியில் சில அதிகாரிகளால் நிறுத்தப்பட்டது. அப்போது ஊரில் காலரா ஏற்பட்டது. அந்த சமயத்தில் பூசாரிக்கு சாமி வந்து ஜல்லிக்கட்டை மீண்டும் நடத்தும்படி சொன்னதாக சொல்வார்கள். இது வந்து கதையாக தான் இருக்குது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எப்படி உருவானது என்பது தெரியாது. காலம் காலமாக நடந்து வருகிறது எனவும் கூறுகிறார் அவர். ஜல்லிக்கட்டு வரலாறு என்னவாக இருந்தாலும் 2017ஆம் ஆண்டின் போராட்டத்திற்கு பிறகு அது மறுக்க முடியாத தமிழ் அடையாளங்களில் ஒன்றாக மாறிவிட்டது ஜல்லிக்கட்டுன்று கூறுறதுல வந்து எந்தவித சந்தேகமும் இல்லாமல் கூறலாம். அது மட்டும் இல்லாது 1990களிலேயே வந்து சிவக்கொழுந்து என்பவர் வந்து ஜல்லிக்கட்டை பற்றி ஒரு ஆய்வு நடத்தியிருக்காரு. அந்த தருணத்தில் வந்து ஜல்லிக்கட்டு போட்டியின் நிலை குறித்தும் தன்னுடைய ஆய்வு நூலான ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டம் அப்படின்ற நூலில் வந்து மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. ஜல்லிக்கட்டு எவ்வாறு நடத்தப்பட்டது, அந்த காலகட்டத்தில் எவ்வாறு நடத்தப்பட்டது அப்படின்னு கூறியிருக்காரு. ஊர் தெய்வ நம்பிக்கையோடு தொடர்புபடுத்தி ஜல்லிக்கட்டினை நடத்தி வருவதால் மதுரை மாவட்டத்தில் வந்து சில ஊர்களில் மட்டும் நடந்து வருது இப்போது. ஆனால் 2017ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. இப்போது தமிழ்நாடு முழுவதும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் வந்து புத்துயிர் பெற்று வருது. ஒரு ஜல்லிக்கட்டுக்கு தயார் செய்யப்படுகின்ற காளைகள் வந்து தன்னுடைய வீட்டினுடைய ஒரு குழந்தையாகவே தான் பாவிக்கப்படுகிறது. அந்த மாட்டினுடைய காளையின் வளர்ப்பு செயல்பாடுகள் அனைத்தும் வந்து தன்னுடைய வீட்டில் இருக்கும் குழந்தைகளை பராமரிப்பது போன்றே வந்து மக்கள் பராமரிக்கின்றனர். ஒரு இனத்தோட காலங்காலமாக பின்பற்றி வருகின்ற செயல்களை தடுத்துட்டா அந்த இனத்தினுடைய அடையாளத்தை அழிச்சிடலாம் அப்படின்ட்டு பல செயல்பாடுகள் பல காலகட்டங்களில் வந்து நடந்துட்டு வந்து இருந்த போதிலும் தமிழ்நாடை சுற்றி இருக்கின்ற பகுதிகளில் வந்து தமிழ்நாடை சார்ந்த பகுதிகளில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவது தடை இருந்த போதிலும் 2017ஆம் ஆண்டு போராட்டம் நடத்தி மக்கள் வந்து அதை மீட்டெடுத்து பின்பு இப்போது ஜல்லிக்கட்டு வந்து புத்துயிர் பெற்று நடந்து வருது. தற்போது வந்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக எந்தவித தடைகளும் இன்றி அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து கிராமங்களிலும் வந்து மிகவும் சிறப்பாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த கொண்டாட்டத்தின் காரணமாக எங்கெங்கோ பணி செய்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் வந்து ஓரிடத்தில் கூடி தனது சொந்த ஊர் வந்தடைகின்றனர். இதன் காரணமாக தைத்திருநாளை வந்து அனைத்து தமிழ் மக்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடப்படுகின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் திரும்ப நம்ம பார்ப்போம். பாய்.